பாஸ்தா தாங்க செய்ய போறேன். வீடியோ ஆகலை, இப்போதான் இது ஆகுது. என்ன ஆகல? வீடியோ இப்போதான் ஓடுது. பாஸ்தா தாங்க செய்ய போறேன். ஏன் போமே? பாஸ்தா தாங்க செய்ய போறேன். பாருங்க, தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டேன், உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி கொதிச்ச பிறகு பாஸ்தா அதுல போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுது? கட் பண்ணிடுறப்போ தண்ணி கொதிக்குதுங்க. தண்ணி கொதிக்குது, பாஸ்தா போட்டுக்கலாம். இது வந்து 4 கிலோங்க, 250 கிராம் பாஸ்தா. 250 கிராம் பாஸ்தா. தண்ணி கொதிக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். வேகட்டும். வெந்த பிறகு காட்டுறேன். அப்படியே 10 நிமிஷம் வேகணுங்க. ஏன்னா காலையில் என்ன டிஃபன் செய்யறது இன்னும் ஒன்றும் புரியல, அதனால பாஸ்தா செய்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி அரிஞ்சிருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேங்க. சிம்பிள் தான் இது, ஒன்றும் ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. சிம்பிளாக செய்யறது இதுதான் டிஃபனே. காலையில் டைம் ஆயிடுச்சு காலையில், அதனால சரி செஞ்சிடலாம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். வெந்துருச்சுங்க. இப்போ பாஸ்தா வெந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், வடிகட்டிடலாம். ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இதில் நல்லா சூப்பராக இதுவாகிடுச்சு பாருங்க, நல்லா பலன்னு இருக்குது பாருங்க. ஒன்னால ஒன்றும் ஒட்டாதுங்க. இது நல்லா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக. அவ்வளோதான். இப்போ வந்து கடாய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பற்ற வச்சு கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான். அது வந்து தண்ணி இருட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். காலையில் டிஃபன் இது தாங்க எங்கள் வீட்டில். வெங்காயம் பச்சை மிளகா இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன், ரொம்ப போடல. இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க, நல்லா வாசனை வந்துச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வதங்கிறதுக்கு, தக்காளி வதங்கிறதுக்கு. வதங்கிடுச்சுங்க. இது பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு மசாலா, அதனால காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு கரம் மசாலா போடணுங்க. கரம் மசாலா கொஞ்சோண்டு, ஒரு ஸ்பூன் கூட, ஒரு ஸ்பூன் வேணாம், ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க.
நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு கிரேவி வரணும், வந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம அதில் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போடலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க, அந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதில் தண்ணி இது ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா இது நல்லா வந்து திக்காக இருந்து எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம பாஸ்தா கொட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். பாஸ்தா ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ வந்து உப்பு இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போகிறோம் அந்த உப்பு, அதில் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுருக்கோம் உப்பு. அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு பாஸ்தா போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்க. கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்க, நல்லா இருக்குது. இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் குயிக்காக செய்கிற வேலை தான் இது. கொஞ்சம் நேரம் இது வேகணும். அப்புறம் வந்து நம்ம மசாலா கிரேவி வந்து சரி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு. அவ்வளோதாங்க, செம்மையாக வச்சு பாருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து எங்கள் தம்பி பையன் வந்திருக்கான், எடுக்கிறான். இல்லைனாக்கா இந்த மாதிரி எடுக்க முடியாது, யாரும் எடுக்கிறது இல்லை. அவன் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான், பைக் ரெடி பண்ணி போக வந்திருக்காரு. அதனால் அவன் எடுக்கிறான், கரெக்டாக எடுக்கிறான். நானே எடுத்தேன்னா இவ்வளோ அளவுக்கு தெரியாதுங்க, அதுதான் இப்போ சொல்கிறேன். இப்போ மட்டும் கரெக்டாக எடுக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க, அவன் இருக்கிறதுனால எடுத்தான். இல்லைனாக்கா நான் ஒண்டி தான் எடுக்கணும், யாரும் எடுக்க மாட்டாங்க. என் பையனும் எடுக்க மாட்டான், என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாஸ்தா. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இதுதான். வேணுன்னா தோசை சுட்டு கொடுப்பாங்க, கொஞ்சம் சாம்பார் இருக்குது, வேணும்னா தோசை சாம்பார் நைட்டு வச்சேன், அது இருக்குது. கேட்டால் இது சாப்பிடுவாங்க, பாஸ்தா நல்லா தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் என் பையன், இப்போ என் தம்பி பையன் 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க பாஸ்தா. பாருங்கள், குயிக்கான சமையல் எதுனா பாஸ்தா தாங்க. பசங்களுக்கு சீக்கிரம் ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறது பாஸ்தா தான். ஆனால் பாஸ்தா கொதிக்க வச்சு, தண்ணி கொதிக்க வச்சு நல்லா வேக வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடியே ஒன்றும் இல்லை. ஒட்டக்கூடாது, அதில் எண்ணெய் ஊற்றணும், உப்பு போட்டுக்கணும். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க. இந்த பாருங்க, அப்படியே பூ மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே பாருங்கள். பாய்ங்க, அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். காலை டிஃபன் எங்கள் வீட்டில் பாஸ்தா தாங்க.